சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க நம்ம படிக்கிறோம், என் சகோதரரே அப்படின்னு சொல்லி சபையில உள்ள விசுவாச பிள்ளைகள் அவர்களுக்கு எழுதுகிறதாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆணையை குறித்து எழுதுகிறார். ஆணையிடுதல் என்று சொல்லும் போது, அதாவது ஒரு வாக்கு கொடுத்தல், அதை தான் ஆணை என்று சொல்வார்கள், அல்லது அதை சத்தியம் பண்ணுதல் என்றும் சொல்லலாம். அப்ப ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் போது, ஒரு சத்தியம் பண்ணும்போது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு வாக்குறுதியாக உறுதிப்படுத்தி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதுவும் வானத்தின் பேரில் பூமியின் பேரில் அப்படி ஒரு சத்தியம் நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு முதலாவது சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதாவது நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம், ஒரு வாக்கு கொடுக்கலாம், ஆனா அது உண்மையானதாகவே இருக்கணும். அதை சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்க உங்க வாழ்க்கைய அப்படின்னு யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றாரு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. ஏன்னா அப்படி நீங்க வாழலைன்னா நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். சரி, இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நீதிபதி இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த நீதிபதிக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவன் காணப்படுகிறான். அங்க பார்த்தீங்கன்னா ஆணையிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. அப்படி ஆணையிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒரு நீதிபதிக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவன் நிற்கும் போது நாம் ஆணையிடலாம், அதற்கு வேதாகமம் தடை செய்யவில்லை. இதை நீங்க முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் படித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அப்ப பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை ஆணையிடுவதற்கு உட்படுத்தின வேளையிலே இயேசு கிறிஸ்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு ஆதாரமான வசனங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63 64 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63 64 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான்.
அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப ஆணையிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குட்படுத்தப்பட்ட வேளையிலே பிரதான ஆசாரியன் கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், ஒரு நீதிபதிக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவன் நிற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் போது ஒரு கிறிஸ்தவன் ஆணையிடுவதை வேதம் தடுக்கவில்லை. ஏனென்றால் நம்ம படிக்கிற இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் நோக்கத்தை சரியாக நீங்கள் விளங்கி கொண்டால்தான், சரியான அர்த்தத்தை விளங்கி கொண்டு அதற்கு ஏதுவாக ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இரண்டாவதாக, சில பக்தி பூர்வமான சடங்குகள், சாலம்னிட்டி என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆணையிடுவதை தடுக்கக்கூடிய நோக்கமும் தேவனுக்கு இல்லை. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனே என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆணையிட்டு சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். வாசிப்போம் அந்த வசனங்களை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன், என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்கிறார். இங்க பாருங்க, நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு அதனுடைய நோக்கத்தை விளங்கி கொள்ளாமல் நம்ம அர்த்தத்தை தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. அப்ப பக்தி பூர்வமான சடங்குகள், சாலம்னிட்டி போன்ற சூழ்நிலைகள் வரும்போது ஆணையிடுவதை தடுக்கக்கூடிய நோக்கம் தேவனுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? உலகம் எங்கும் உள்ள மக்கள் யாவருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். ஆனால் யாராய் இருந்தாலும் அவர்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அதை தேவன் எப்படி சொல்றாரு? முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும் என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். இதற்கான ரெஃபரன்ஸ் வேர்சஸ் எங்க இருக்குன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களிலே காணப்படுகிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஆகவே நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எங்கெல்லாம் நம்ம ஆணையிட தடை இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நம்ம இப்ப பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவர் சாட்சியாக கூறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்திலே படிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரும்போது பவுல் சொல்றாரு, சபை விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடே நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய். அப்படின்னா என்ன சொல்றாரு பவுல்? சபை விசுவாசிகளே, நான் என்ன செய்கிறேன் என்றால் உங்களை எல்லாம் நினைத்து என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சில சொல்லுவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணிக்கிறேன், சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனா அது வாயளவுல தான் சொல்லப்படுகிறதா இருக்கும். உண்மையாவே அவங்க ஜெபிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா பவுல் இங்க சொல்றாரு, உலகம் எங்கும் உள்ள சபைக்காக
நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் வண்ணமாக சொல்றாரு. அவரும் கூட என்ன செய்கிறாராம், சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர்களை என்ன செய்கிறாராம், நினைக்க கூடியவராக இருக்கிறாராம். அதை சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே அவருடைய ஆவியோடு அவர் சேவிக்கிற தேவனும் அதற்கு என்னவா இருக்கிறாராம், சாட்சியா இருக்கிறாராம். அங்க யாரை இழுக்கிறாரு, தேவனையே இழுக்கிறாரு சாட்சிக்கு. ஏனென்றால் மனிதர்கள் பொதுவா சத்தியம் பண்ணும் போது, ஆணையிடும் போது தங்களிலும் ஒரு பெரிய ஆள பேர்ல தான் என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பவுல் சாட்சியாக யாரை நிறுத்துகிறார், தேவனையே நிறுத்துறாருன்னா அப்ப அவர் ஜெப வாழ்க்கையில எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், உலகமெங்கும் உள்ள சபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சபைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் கூட நாம் படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் கலாத்திய சபையாருக்கு எழுதுகிறார், நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அங்க பொய் இல்லைன்றாரு பவுல். நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். ஏனென்றால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் பொய்யானது அல்ல, அது பக்தி விருத்தி அடைய பண்ணும். பிரைஸ் தி லார்ட். போதகர் நிருபத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் போதகர்கள் எப்படி இருக்கணும், அப்போஸ்தல உபதேசத்தை எல்லாம் படிச்சீங்கன்னா விசுவாசிகள் எப்படி பக்தி விருத்தி அடையணும். அப்ப பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு எழுதுகிற இந்த நிருபங்களிலே உள்ள காரியங்கள் எல்லாம் அல்லது அவர் சொல்ல வருகிற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதல்ல, பொய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்ப யார சாட்சிக்கு இழுக்கிறாரு, தேவனையே இழுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பக்தி பூர்வமான சாலம்டி, சடங்கு ரீதியான அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது ஆணையிடுவதை வேதம் தடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா யாக்கோபு அப்போஸ்தலன் என்னதான் சொல்ல வர்றாரு, ஆணையிடாதிருங்கள்னு சொல்றாருல, அப்படின்னா அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்ப வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வருவோம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று சொல்றார்ல. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், சாதாரண வாழ்க்கை உறவு முறைகளிலே, சாதாரண வாழ்க்கை உறவு முறைகளிலே, ஆர்டினரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் லைஃப், சாதாரண வாழ்க்கை உறவு முறைகளிலே வேதாகமம் ஆணையிடுவதை ஊக்குவிக்கவில்லை. அதாவது இப்ப இங்க ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அந்த சகோதரரை பார்க்கும் போதே எனக்கு என்ன இமேஜ் உண்டாகணும்னா, அவர் என்கிட்ட பேசுற காரியம் எப்படிதான் இருக்கும், உண்மையாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் பாஸ்டராகிய எனக்கு ஒரு குறிப்பிட்ட சகோதரரை பார்க்கும் போது உண்டாக வேண்டும். எனக்கு அந்த சகோதரரை குறித்து என்ன இமேஜ் இருக்க கூடாதுன்னா, அவர் சத்தியம் பண்ணி சொன்னாதான் என்னால நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் அந்த சகோதரனை குறித்து எனக்கு இருக்கக்கூடாது. அவர் சாதாரணமா என்கிட்ட பேசுற, வாக்குறுதி கொடுக்கிற காரியங்களை நான் என்ன செய்யலாம், நம்பலாம், அது உண்மையானதாதான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் போங்க சர்ச்சுக்கு நான் வருவேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அப்ப திரும்ப அடுத்த வாரம் போய் பாஸ்டர் சொல்லுவார், சர்ச்சுக்கு வாங்க. அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, வர்றோம் பாஸ்டர், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. 3வது வாரம் பாஸ்டர் போவாரு, சர்ச்சுக்கு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பிரதர் என்ன சொல்லுவாரு, வர்றோம் பாஸ்டர் அப்படின்னுவாரு. ஆனா 3வது வாரம் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. அப்ப அந்த பாஸ்டருக்கு அந்த சகோதரனையோ சகோதரியோ பார்க்கும்போது என்ன இமேஜ் உண்டாகிவிடும், அந்த சகோதரன் சகோதரி சொல்றத நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது.
அவரு வேணா சத்தியம் பண்ணி ஒருவேளை சொன்னாதான் என்னால என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். அந்த அளவுக்கு ஒரு தவறான இமேஜை நீங்க உருவாக்கிக்காதீங்க. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஆர்டினரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் லைஃப், சாதாரண வாழ்க்கை உறவு முறைகளில இவங்களெல்லாம் நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, உருவாக்கிக்காதீங்க. இவங்க சொன்னா என்ன செய்யலாம், நம்பலாம். இவங்க வார்த்தைகளை என்ன செய்யலாம், நம்பலாம். இவங்க வாக்குறுதிகளை என்ன செய்யலாம், நம்பலாம். அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் உங்கள் வாழ்க்கையை குறித்து காணப்பட வேண்டும். சாதாரணமா பேசுற காரியங்களை கூட சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருப்பதை வேதாகமம் ஊக்குவிக்கவில்லை. அதை தான் சரியான அந்த அர்த்தமாக யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். ஒருத்தவங்க ஒன்ன நம்மள்ட்ட பேசுறாங்கன்னா அதுல ஒரு பெர்ஃபெக்ட் ஹானஸ்டி இருக்கு. இவங்க சொல்லிட்டாங்களா, கண்டிப்பா செய்வாங்க. நான் ஒரு குடும்பத்தாரிடத்துல சொன்னேன், இன்ன நாளுல இன்ன சமயத்துல வருவேன்னு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லார போலையும் சொல்லிட்டு இவர் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாருன்னு சொல்லி ஒரு ஆயத்தமே இல்லாம இருந்தாங்க. திடீர்னு நான் போய் நின்றவன, பாஸ்டர் நீங்க ஆமா இல்ல வர்றேன்னு சொன்னீங்க, ஆனா நாங்க நினைச்சோம் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சோம். அப்ப நிறைய பேரை அவங்க வாழ்க்கை பாதையில சந்திச்சிருக்காங்க, வருவேன்னு சொல்லிட்டு வராம போனவங்களை. நம்முடைய இமேஜ் அப்படி காணப்படக்கூடாது. நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளிலே ஒரு நம்பகத்தன்மை காணப்பட வேண்டும். பெர்ஃபெக்ட் ஹானஸ்டி ஹல்லேலூயா உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆணை அவசியம் இல்லை, சத்தியம் அவசியம் இல்லை. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்ல வர்றாருன்னா, சிலர் சர்வசாதாரணமா சத்தியமும் பண்ணிடுவாங்க, ஆனா அது பொய் சத்தியமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய வச்சுக்காதீங்க. அதை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இன்னொரு கருத்தாக எடுத்து கூறுகிறார். பொய்யாக சத்தியம் செய்தல், சத்தியம் செய்துவிட்டு கைவிடுதல், இது மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்கள் ஜீவியத்திலே காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அது எல்லாத்துலயும் என்ன இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும். என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும். நம்ம ஒரு வாக்கு கொடுக்கிறோமா, அந்த வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால என்ன வேணும், பொறுமை அவசியம். நான் திடீர்னு ஒரு கடன் பட்ட குடும்பத்தை பார்க்கிறேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க சிஸ்டர், எத்தனை லட்சம் கடன், 5 லட்சமா, நான் இருக்கேன் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, 5 லட்சத்தை நான் என்ன பண்ணிடுறேன், கடன் அடைச்சிடறேன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் பாஸ்டர் அப்படின்னா எனக்கு என்ன இமேஜ் இருக்கும், இவர் சொல்றத எதுலதான் எழுதி வைக்கணும். அப்ப அப்படி ஒரு இமேஜ் இருக்க கூடாது தெய்வ பிள்ளையே. நான் 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கடன் அடைக்க முடியுமா அப்படின்றத முன்கூட்டி சிந்தித்து பார்க்கணும், உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும், எனக்கு அதுக்குரிய திராணி இருக்கான்னு பார்க்கணும், பொறுமையா இருக்கணும் பேசுறதுல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா போன வாரம் நம்ம எதை பற்றி கற்றுக்கொண்டோம், நீட் ஆஃப் பேஷியன்ஸ், பொறுமைக்குரிய அவசியம் என்ன. நம்ம ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன்பு பொறுமையா இருக்க வேண்டும். அதையும் யாக்கோபு அப்போஸ்தலன் உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனம். அங்க பாருங்க, அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நில்லுங்க. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில தான் பவுல் எல்லாம் உத்தமமா ஆணையிட்டு இருக்கிறாங்க. பக்தி பூர்வமான காரியங்களை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நாங்கள் தேவனுக்கு முன்பாக சாட்சியிடுகிறோம் என்று. இப்ப வாசியுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். நில்லுங்க. பரிசேதம் என்றால் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிசேதம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், சத்தியம் செய்துவிட்டு கைவிடுவது, பொய் சத்தியம் செய்வது, அதுதான் பரிசேதம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஆங்கிலத்திலே
ஃபார் ஸ்வியர் என்று சொல்வார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் கரெக்டா வருதா? யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றதுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்களுக்கும் சரியா வருதா ஒப்புமை? வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். அடுத்தது, பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது. அது இந்த வசனத்தின் அடிப்படையில சொல்றோம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்ல வர்றாருன்னா, சர்வசாதாரணமா நீங்க பேசுறது தவறான வாக்குறுதிகள் கொடுக்கிற பேச்சா இருக்கிறது என்கிற ஒரு இமேஜையும் உண்டாக்கிறாதீங்க. சர்வசாதாரணமா பொய் சத்தியமும் பண்ணுகிறவர்களாக இருக்காதீங்க. அதுல எல்லாம் தேவனுடைய காரியங்கள் இருக்கு. வானம் என்றால் தேவனுடைய சிங்காசனம், பூமி என்றால் தேவனுடைய பாதப்படி, எருசலேம் என்றால் அது மகாராஜாவினுடைய நகரம். இப்படி அதுல எல்லாம் தெய்வீகத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சத்தியம் செய்வது பொய் சத்தியமாக, பொய் ஆணையாக சத்தியம் செய்து கைவிடுவதற்கு ஏதுவாக அமையக்கூடாது என்கிறார். ஏனென்றால் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது இன்னொருத்தரை ஏமாற்றுகிற செயலாக காணப்படும். அப்படி ஏமாற்றுவதற்கு நியாய தீர்ப்பு தேவனே உங்களுக்கு கொடுக்கிறவராயிருப்பார். அததான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்ப வாங்க அந்த வசனத்திற்கு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு வாங்க. என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. பாத்தீங்களா, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அதாங்க சொல்றாரு, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? வாக்குறுதி கொடுக்கும் போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள். அப்படின்னா இனி நீங்க வொர்ஷிப் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லி வொர்ஷிப் பண்ணலாம் என்றால், பொதுவா என்ன சொல்லுவீங்க? நல்லவரே, வல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, சர்வ வல்லவரே அப்படின்னு சொல்லி வொர்ஷிப் பண்ணுவீங்க. இனி நீங்க வொர்ஷிப் பண்ணும்போது தேவனுடைய இன்னொரு முக்கியமான தன்மையை அறிந்து வொர்ஷிப் பண்ணலாம். அது என்னவென்றால், தேவனும் கூட மனிதர்களுக்கு ஆணையிட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவராக, வாக்கு தத்தங்களை உரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதிலே அவர் எவ்வளவு வேணும் பொய் சொல்லுவதில்லை. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிதான் தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். வாசிப்போமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவனும் கூட என்ன செய்கிறார் என்றால், மனிதர்களுக்கு வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியவராக, ஆணையிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சரி, இப்படி ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு சொன்னாரே, இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் பெரிய தேசமாக
தங்கள் சத்துருக்களுடைய இதையெல்லாம் கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். அது எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் மூலாதாரணமாக சோர்ஸாக காணப்படும் என்பது இதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. அது நிறைவேறிற்று. இஸ்ரவேலுக்கென்று ஒரு தேசம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இன்றைக்கும் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறார்கள். சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். தேவன் ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு ஆணையிட்டு கொடுப்பதற்கு முன்பு, அதாவது ஒரு அஷூரன்ஸா உறுதிப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை உரைப்பதற்கு முன்பே இதை ஆபிரகாமுக்கு சாதாரணமா சொல்லி இருந்தாரு. என்ன செஞ்சிருந்தாரு? சாதாரணமாக சொல்லி இருந்தார். எங்க படிக்கலாம்? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே படிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கலாம். அந்த வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருக்கிறார். அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், என்ன பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். பூமியின் தூளை போல உன் சந்ததி காணப்படும், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி காணப்படும், பெருகி இருக்கும் என்று சொல்லுகிறார். சரி, அந்த டைம்ல தேவன் கொடுத்த வாக்குறுதியின்படியே, சாதாரணமா சொன்ன வாக்குறுதியின்படியே தேவன் என்ன செய்தார்? ஈசாக்கை கொடுத்தார். ஆனா ஈசாக்கை கொடுத்த பிறகு ஒரு சோதனையும் வைக்கிறாரு. சோதனைய வைக்கும் போது அது என்ன சோதனையா இருந்தது? ஓ மகன் ஈசாக்க மோரியா மலைக்கு கொண்டு போய் எனக்காக என்ன செய், பலி செலுத்து அப்படின்னு சொன்னப்ப ஆபிரகாம் மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு ஈசாக்கை கூட்டிட்டு போய் பலிபீடத்துல கிடைத்து கத்தியை ஓங்கின வேளையிலே தேவன் பேசினார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை சிநேகிதராக தேவன் என்ன செய்து விட்டார்? ஒரு நல்ல உறவு முறைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அந்த டைம்ல தாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியின் கிரியைகளினாலே அவர் ஒரு நீதிமான் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்தது. வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் ஆபிரகாம் உடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், கிரியையுள்ள விசுவாசமாய் இருந்தது. அதாவது கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசமாய் இருந்தது. அதனால் அது நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. அப்படிதான் ஆபிரகாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக காணப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்துலதான் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கிறது மாதிரி, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறது மாதிரி என்ன செய்யறாருன்னா ஆணையிட்டு சொல்றாரு. நான் ஏற்கனவே உமக்கு சொன்னத நான் இப்ப என்ன செய்யறேன்? ஆணையிட்டு சொல்றேன். பொதுவா சத்தியம் பண்றவங்க தங்களுக்கு மேல பெரியவங்களா இருக்கிறவங்க பேர்ல என்ன செய்வாங்க? சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா தமக்கு மேலான ஒருவரும் இல்லை என்பதை தேவன் அறிந்து கொண்டு தாம் சத்தியம் செய்த போது தம்முடைய பேரிலேயே சத்தியம் செய்து கொடுக்கிறார். சரி, அந்த ஆணையின்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினாரா என்றால் நிறைவேற்றினார். அதற்கு ஆபிரகாமுக்கு அவசியமாய் இருந்தது என்ன? பொறுமை. பொறுமையினாலே வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் காத்திருந்தார். தேவன் ஈசாக்கின் சந்ததியை ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தார். சரி, ஆனா ஒண்ணு தெரியுமா? உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் இருக்கும் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்துல இன்னொரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ள வைத்து கானான் தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஆனா இன்னொரு பகுதி இருக்கு. அது என்னன்னா, உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் மற்ற தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் சோர்ஸாக காணப்படும், மூலாதாரணமாக காணப்படும். உன் சந்ததிக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உன் சந்ததிக்குள் என்று சொல்லும் போது
அதுல மறைந்து இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது. அது என்னவென்றால், உன் சந்ததிகளுக்குள் என்று சொல்லப்படவில்லை, உன் சந்ததிக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியில தான் யாரு வர்றா? கிறிஸ்து வருகிறார். அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல இருக்கிற ஒரு பகுதி என்ன? உன் சந்ததிக்குள், கிறிஸ்துவுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சரி, உன் சந்ததிக்குள் என்று சொல்லும் போது அது கிறிஸ்துதான் சொல்லி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்படவில்லை, வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஒரு வெளிப்பாடாக மறைந்து இருக்கிறது. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபையாருக்கு குறிப்பிடுகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள், நல்லா பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஒரு வாக்கு தத்தம் இல்ல, வாக்கு தத்தங்கள். அதுல நிறைய தேவனுடைய நிறைவான வாக்கு தத்தங்கள் இருக்கு. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் குறைவானதல்ல, அது நிறைவானது. அப்ப ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப இத எபிரேய நிருபக்காரர் மனதுல வைத்துதான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறார். வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களுக்கு வரும்போது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டா? நிறைவேறிட்டு. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நில்லுங்க. ஈசாக்கை பெற்றார், சந்ததிகள் பெருகின, கானான் தேசம் இஸ்ரவேல் தேசமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரிதானா? ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட வேளையிலையும் ஆபிரகாம் அதுல திருப்தியா இல்ல. ஏன்னா விசுவாசத்தினால அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் என்னன்னா, தேவனே ஒரு பட்டணத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார், அதுதான் மேன்மையான சுதந்திரம், அதுல தனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்ததுனால தேவன் கொடுத்த கானான் தேசத்தையே ஒரு டெம்பரரி டுவெல்லிங்காக தான் ஆபிரகாம் கருதி தனக்கென்று ஒரு பெர்மனன்ட் வீட்டை அங்கே கட்டாமல் அவர் பரதேசியாக சஞ்சரிக்க கூடியவராய் இருந்தார். அப்ப ஆபிரகாமுக்கு விசுவாசத்தினால, அதாவது கண்ணால பார்க்க முடியாத இன்னொரு தேவனே அஸ்திபாரமிட்டு கட்டப்படுகிற ஒரு பெர்மனன்ட் டுவெல்லிங் ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு தரிசனம் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று என்றால், அது சாதாரணமாக மாம்சீக பிரகாரமான கண்களாலே காண முடியாதது. ஆபிரகாமுக்கு எப்படி அதை பார்க்க முடிந்தது என்றால் விசுவாசத்தினால. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், அந்த பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ் எது அப்படின்னு கேட்கும் போது அதுதான் ஹெவன்லி, அதுதான் பரலோகத்திற்குரிய வாசஸ்தலம். அவங்க எல்லாம் அதை வாஞ்சிக்க கூடியவர்களாக இருந்தாலும் அதை அடையாமல் போனார்கள். அப்ப அதை நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது அந்த மேன்மையான சுதந்திரம் தான் புதிய எருசலேமும் சீயோனுமாய் இருக்கிறது. அதற்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரங்களாக தேவன் வைத்து ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். சரி, அந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அந்த புதிய எருசலேமிலும் சீயோனிலும் பங்கு கிடைக்கலனாலும் அவங்களுக்குன்னு தேவன் ஒரு இடத்தை பரலோகத்துல ஆயத்தம் பண்ணினார். அதிலே அவர்கள் பங்கு பெறுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாஞ்சை இருந்தது, மேன்மையான சுதந்திரத்தை பற்றி, அந்த புதிய எருசலேம் சீயோனை பற்றின வாஞ்சை அவர்களுக்கு இருந்தது. இப்ப இத வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுவதிலே சகல விவாதத்திற்கும் முடிவு. சத்தியம் பண்றதுதான் எல்லா வாக்குறுதிக்கும் முடிவு, அதான் ஆணையிடுதல் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை
பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த வசனத்துல முக்கியமா நீங்க ரவுண்ட் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது எந்த வார்த்தை என்றால் சுதந்தரித்து கொள்கிறவர்களுக்கு. என்னது? சுதந்தரித்து கொள்கிறவர்களுக்கு. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரிசர்ச் பண்ணப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நிறைவேறக்கூடியதா இருந்தது. ஆனா அவர் வாஞ்சித்த, தரிசித்த, விசுவாசத்தினாலே கண்ட மேன்மையான சுதந்திரத்திற்குரிய காரியம் நிறைவேறவில்லை அவர்களுடைய வாழ்க்கையில. ஆனா அது நிறைவேறுகிறதாம் யாருடைய வாழ்க்கையில? அங்க சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சுதந்தரித்து கொள்கிறவர்கள் யார்? இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த சுதந்தரித்து கொள்கிறவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். எப்படி சுதந்தரித்துக் கொள்கிறார்கள் என்றால், அதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, உன் சந்ததிக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை விசுவாசித்து பரலோக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள், பூரணமாக்கப்படுகிறவர்கள் எதை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? அந்த புதிய எருசலேமையும் சீயோனையும் பரலோகத்திலே சுதந்தரித்துக் கொள்வார்கள். அதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையாய் இருக்கிறது. இப்ப நீங்க வாசிங்க, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அடுத்த வசனம், இதான் நம்பிக்கை. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்கிறவர்களுக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அந்த இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்ப இங்க நீங்க ரவுண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவென்றால் இரண்டு மாறாத விசேஷங்கள். எது? இரண்டு மாறாத விசேஷங்கள். அப்ப இந்த இரண்டு மாறாத விசேஷங்கள் என்று சொல்லும் போது அது என்னன்னா, முதலாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இரண்டாவது அவர் பண்ணின ஆணை. அதுதான் இரண்டு மாறாத விசேஷங்களாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக இருக்கிறது. அதை நாம் பற்றி கொள்ளும்படியாக அடைக்கலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு ஆறுதல் உண்டு. பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். அதனாலதான் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப அன்னைக்கு ஆபிரகாம் தனக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தையே ஒரு டெம்பரரி டுவெல்லிங் ஆகதான், பிளெஸிங் ஆகதான் பார்த்தார். பெர்மனன்ட் எங்க இருக்கு? ஹெவன்ல இருக்கு. அது மாதிரி நாமும் கூட இன்றைக்கு இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்தாலும் நமக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் எங்க இருக்கு? ஹெவன்ல இருக்கு. நான் போகிறேன், போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். இப்ப நீங்க கேட்கலாம், ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ரிவார்டு கிடைச்சதா இல்லையான்னு கேட்கலாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு முழுமையான ரிவார்டு கிடைக்கவில்லை, ஆனால் ரிவார்டு கிடைத்தது. என்ன ரிவார்டு என்றால், பூமிக்குரிய கானான் கிடைத்தது, அவருடைய சந்ததி பலுகி பெருகினது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுமையாக யாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்றால், அந்த பரலோக மேன்மையான சுதந்திரத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் கட்டி உண்டாக்கின சுதந்திரத்தை தேவ ஜனங்கள் பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். அதனாலதான் இந்த கிருபையின் காலத்துல நம்ம சொல்றோம், எங்கள் பிதாவாகிய தேவன் பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நாங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடை. விசுவாசம் என்பது நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
இந்த காணப்படாதவைகளின் நிச்சயம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது, ஆனால் அடைய முடியவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினபடியால், மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான அபிஷேகத்தை கொடுத்து ஆசாரியத்துவ ஊழியத்தை ஸ்தாபித்தபடியால், அது நம்மை பூர்ணப்படுத்துகிறபடியால் நாம் அந்த பூர்ண மேன்மையான மகிமையான சுதந்திரத்தை பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாக மாறுகிறோம். அதனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிக்கிறோம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதுவரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் யாரும் போக முடியாத இடத்துல போகும்படியான வழியை ஏற்படுத்தினார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இன்னைக்கு அவர் பிரதான அப்போஸ்தலனாக, பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த சியோனில் இருந்து கொண்டு அழைக்கிறார். கிருபாசனத்திலே தைரியத்தோட கிட்டி சேர கடவீர்கள். அதனாலதான் அந்த 20ஆம் வசனத்துல படிக்கிறோம், நமக்கு முன்னோடியான இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியமும் ஜீவனுமாக கொண்டு அவருடைய அடிச்சூடுகளிலே நடந்து நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டு நாமும் முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்று நாமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நாமும் தேறின சீடன் தன் குருவை போல் இருப்பான் என்கிற அனுபவத்தை அடைந்து எல்லா அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான அந்த ஒளிக்குள்ளாக சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு கிட்டி சேர முடியும். அந்த ஒரு பரிபூர்ணத்தை ஆத்துமாக்கள் அடையும்படியாக தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான அப்போஸ்தல ஊழியத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஊழியம் ஆரோனின் முறைமையின்படியான ஊழியம், அது மனிதர்களை பூர்ணமடைய செய்யவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஊழியம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? நித்திய பிரதான ஆசாரியரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதனாலதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு ரகசியம் வேதாகமத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, மரித்தோர் எப்படி உயிர்த்தெழுவாங்க? ஆனா அதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. என்னவென்றால், அந்த மேன்மையான மகிமையான சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எங்க படிக்கலாம்? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். God is not ashamed to be called their God. இந்த phenomenal world ஒரு ஷேடோ போன்றது, ஆனால் the heavenly is the real world. மார்க் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்துல மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்துல அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த சந்ததியில வர்ற கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர் குமாரத்திகளுமாக, பரிசுத்தவான்களாக அந்த பிரதான ஆசாரிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் போது நாமும் பரலோகத்துல மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோமே. நமக்கு அந்த அனுபவம் எப்படி காணப்படும் என்றால், மரித்தோரிலிருந்து நாம் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை போல காணப்படும். நமக்கு தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருந்திருப்பார், நித்திய ஜீவனை வழங்கின தேவனாய் இருப்பார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு தேவன் வெட்கப்படுவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். அப்ப விசுவாசம், ஃபெய்த் என்ன செய்யும்? நம்மை ஷ்ரிங்க் ஆக விடாது,
சுருங்கி காணப்பட விடாது. விசுவாசம் என்ன செய்யும்? இன்னும் பிரஸ் பண்ணி ஃபார்வர்ட்ல போய் கோலை அட்டைன் பண்ணணும் என்பதாகவே விசுவாசம் உந்தி தள்ளக்கூடியதா இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன் விசுவாசம் இந்த அளவுக்கு தான் அப்படின்னு நீங்க சுருக்கி கொள்ளக்கூடியதாக அமையாது. உங்க விசுவாசம் என்ன செய்யும்னா, அது நிஜத்தன்மை உள்ளதாக கிரியையுள்ள விசுவாசமாக இருக்குமே. ஆனால் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அது உங்களை இன்னும் தேவனோடு நெருங்கின ஐக்கியம் கொள்ள வைக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரிலையபிளானதாக இருக்கிறது. அப்ப இனி நீங்க வொர்ஷிப் பண்ணும்போது என்ன சொல்லலாம்? நீர் ஆணையிட்டு கொடுத்த தேவன், உம்முடைய ஆணை உண்மையுள்ளது. அதை நம்பிதான் கர்த்தாவே நாங்களும் உம்மை போல மாறும்படியாக, பரலோக ராஜ்யவாசிகளாக ஜீவிக்கும்படியாக அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்கிறோம். எழும்பி நிற்போமா? அல்லேலூயா. ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் ஆபிரகாம் வாஞ்சித்த அடையும்படியாக விரும்பின அந்த சுதந்திரத்தை அவர்கள் அடையாமல் போயிருந்தாலும் நம்மையோ தேவன் விசுவாசத்திலே மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாக காணப்படும்படியாக செய்து இந்த மேன்மையான சுதந்திரத்தை தரிசிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, அதை அடைய வைக்கவும் தேவன் அல்லேலூயா மறுரூபப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார், ஜீவன் உள்ளவருக்கு தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய தேவன் என்று சொல்ல அவர் ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. கிருபாசனத்தை விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரலோக பிதாவாகிய தேவனே நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மையானவைகள். நாமும் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கிற காரியத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். தேவனுடைய தெய்வீக தன்மையுடையவர்கள் இவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. இவர்களிடத்திலே வாக்கு கேட்கும் போது சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களிடத்திலே ஒரு பெர்ஃபெக்ட் ஹானஸ்டி இருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஜீவியம் அமைய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேசிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இரண்டு மாறாத விசேஷங்களினால ஆண்டவரே எங்களுக்கு அதை நிச்சயப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவரே ஆணையோடு கூட ஆண்டவரே அதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே காண்பித்து கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே அந்த நம்பிக்கையை அடைக்கலமாய் பற்றி கொண்ட எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களில் நீர் உங்களுக்கு காண்பித்த இரக்கத்துக்காக கிருபைகளுக்காய் நன்றி. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே
எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஆண்டவரே ஓடி ஆண்டவரே உம்மிடத்துல அந்த நம்பிக்கையோடு ஓடி வர கர்த்தரை எங்களுக்கு இறக்க செய்யுங்க. அப்படியா ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய கிருபையில நாங்கள் பலப்பட கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை அனைத்தையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இறக்கத்துக்காய் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள பெருகும்படிக்காய் இறக்கம் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே, நாங்கள் எப்படிப்பட்ட கர்த்தாவே ஜனங்களாக காணப்பட வேண்டும்? நாங்கள் கர்த்தாவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வாக்கு கொடுப்பதிலே நாங்கள் மற்றவர்களோடு பேசுகிற காரியங்களிலே உண்மை தன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, நாங்கள் இயேசுவை உம்மை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தாவே, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை கொள்கிறவர்கள் என்கிற அந்த வார்த்தை கர்த்தாவே, உம்முடைய பரலோக மேன்மையான சுதந்திரத்தை அடைவதற்கு ஏதுவான உண்மை தன்மை உடையதாக இருக்கிறது. அதிலே கிறிஸ்தவர்களும் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் பற்றி கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அதற்கு ஏதுவாக கர்த்தாவே, அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, அதை அடைவதற்கு ஏதுவாக பொறுமையோடு கர்த்தாவே விசுவாசித்து பூரணமடைவதற்கு ஏதுவாக தங்கள் ஜீவியத்தை உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் அந்த பரலோக சுதந்திரம் அது நிரந்தரமானது. அதுதான் ரியல் வேர்ல்டு. அதற்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்களாக, மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, கர்த்தாவே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவை அடைய கர்த்தாவே புதிதான மனுஷனை தரித்து கொண்டவர்களாக காணப்பட, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தார். எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற அந்த ரேமா வார்த்தையை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து அனுப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி வாக்குத்தத்தங்களிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறாரோ, அவரை நம்பி நாம் அதை எப்படி சார்ந்து கொள்ள வைக்கிறாரோ, அதுபோல அவருடைய தன்மையை நாமும் பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களோடு அன்றாட வாழ்க்கையிலே பேசுகிற காரியங்களிலே மற்றவர்கள் நம்மை நம்பத்தக்கவர்கள் என்று சொல்வதற்கு எதுவாக ஜீவிக்க தேவன் தாமே அந்த தெய்வீக தன்மையோடு ஆசீர்வாதமாக வாழ உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.